வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 9வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் விசைத்தறியாளர்கள் 11 பேர் மயக்கம் அடைந்ததால் பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 100% கூலி உயர்வு கேட்டு கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இப்போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் உள்ள 1,50,000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் இதுவரை 1200 கோடி ரூபாய்க்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். பலகட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்துள்ள நிலையில் விசைத்தறியாளர்கள் பல்லடம், சோமனூர் மற்றும் சூலூர் ஆகிய இடங்களில் 9வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல்லடத்தில் உண்ணாவிரத பந்தலிலேயே பலர் மயக்கம் அடைந்தனர். அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடல்நிலை மிகவும் மோசமடைந்த 11 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவுறுத்தலின் பேரில் தேமுதிக திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கீர்த்தி சுப்பிரமணியம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். விசைத்தறியாளர்கள் பிரச்சினை குறித்து விரைவில் அரசுடன் பேச்சு நடத்த உள்ளதாக கட்சியின் நிறுவனர் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அனுப்பிய செய்தியையும் போராட்டம் நடத்துபவர்களிடம் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். நேற்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த காரணத்தினால் இன்னும் சிலர் கவலைக்கிடமாக இருப்பதால் அரசு முன் இந்த பேச்சுவார்த்தையை சீக்கிரமாக முற்றுப்புள்ளி வைக்குமாறு கேட்டுக்கிறோம். ஹாலிவுட் நடிகை சோபியா ஹயாத் முதன்முதலாக நடித்துள்ள இந்தி திரைப்பட அறிமுக விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் படத்தின் காட்சிகள் த்ரில்லிங்காக இருந்தது என்று கூறினார். பாலிவுட் திரைப்படம் ஒன்றில் ஹாலிவுட் நடிகை சோபியா ஹயாத் பாலியல் கதாபாத்திரத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக மரியா என்ற வேடத்தில் நடித்துள்ளார். அந்த திரைப்படம் பற்றிய அறிமுக விழா மும்பையில் நேற்று நடைபெற்றது. விழாவில் பேசிய ஹாலிவுட் நடிகை சோபியா தான் நடித்துள்ள இந்த திரைப்படத்தின் காட்சிகள் மிகவும் த்ரில்லிங்காக, வியப்பூட்டும் வகையில் ஹாலிவுட் படத்தை போல இருப்பதாக தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேமுதிக அலுவலகம் திறக்கப்பட்டது. பல்லடத்தில் அமைக்கப்பட்ட தேமுதிக தேர்தல் அலுவலகத்தை திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் கீர்த்தி சுப்பிரமணியம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக நகராட்சி தலைவர், வேட்பாளர் சேகர் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படியாகும் விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு விவசாயிகள் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகளின் நிலத்தில் தொழிற்சாலை கட்ட கையகப்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்தவாசி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நவராத்திரி விழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 9 நாட்கள் கோவில்கள் மற்றும் வீடுகள் தோறும் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு நாமக்கல் நகர் பகுதியில் உள்ள வீடுகளில் கொலு பொம்மைகள் ஜொலிக்கும் வகையில் மிக பிரம்மாண்டமாக அமைத்து பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. ஒரே இடத்தில் படி அமைத்து அனைத்து தெய்வங்களின் உருவங்கள் கொண்ட கொலு பொம்மைகளை வைத்து பெண்கள் காலை மாலை என இருவேளையும் பூஜை செய்து வருகின்றனர். வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விழாவில் கள்ளழகர், ஆஞ்சநேயர், சிவன் உள்ளிட்ட ஏராளமான தெய்வங்களின் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. அதிசயம் ஆனால் உண்மை. அதிசயத்தக்க சுழற்சி இது. நின்று கொண்டு சுழன்று ஆடுவது சாதாரணமான விஷயம். ஆனால் தலைகீழாக நின்று கொண்டு தன் உடலை பம்பரமாக சுழற்றுவது கற்பனையே பண்ண முடியவில்லை நம்மால். இங்கு ஒருவர் தலைகீழாக நின்று கொண்டு உடலை சுழற்றுகிறார் பாருங்கள். இப்படி சுழற்றி கிண்ண சாதனை படைத்திருக்கிறார் இந்த இளைஞர். Sta prendendo velocità, non è ancora partito. Vedete come le mani devono assolutamente spingere per assumere la massima velocità. Nel momento in cui le mani, ok, la prova è partita. Vedi queste posizioni assunte del casco. Sì, sta fuoriuscendo dalla linea, dalla zona migliore.
vedi che però riesce a creare la posizione, si è accorto, questa è la posizione a basket, quella più aerodinamica, quella che gli permette di avere la minor resistenza sull'aria, quindi di sfruttare al massimo la spinta iniziale. In questa posizione lavora tutto il corpo, i dorsali, gli addominali, la parte interna delle cosce, l'adduttore, il quadricipite femorale. Guardate come continua ad andare, che se la velocità sta riducendo. Mancano 25 secondi. Sì, ancora speriamo che possa arrivare al 60° secondo, alla fine del minuto, sta riducendo su molto di velocità. 15. E con questo aumento l'equilibrio tende a ridursi, di meno velocità, quindi meno equilibrio. Però ce la fa. Questa è la posizione a drill, a trapano, cerca di sfruttare. Allora sentiamo subito dal nostro giudice quanti giri è riuscito a fare in un minuto Jonas? Allora, il tempo a disposizione era 60 secondi, il record da battere 109, in 60 secondi Jonas di giri ne ha fatti 129. Nuovo Guinness World Record per Jonas! இறக்கைகள் இல்லாத அதிசய மின்விசிறி விவரம் இடைவேளைக்கு பிறகு.